நைட் லேம்ப் இருக்கு. எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு நைட் லேம்ப் மட்டும் எரியணும். அப்பதான் ரொமான்டிக் மூடு இருக்கும். அச்சோ, என்னாச்சு? சகல இதோ வரேன். சாரி சகல, அவசரத்துல கதவு தட்டாம உள்ள வந்துட்டேன். பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. ரூம்ல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, லைட் எரியல. புரியுது, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எதுக்கு லைட்டுன்னு யோசிக்கிறீங்க. எடுத்த உடனே எப்படிங்க ஒரு அரைகுறை வெளிச்சத்துல பொண்டாட்டிய அழகு. இப்ப நான் என்ன பண்ணாலும் சொல்லுங்க. என்ன இப்படி கேட்டீங்க சகல? வீடு எனக்கு புதுசு, எது எங்க இருக்குன்னு தெரியாது. வந்து நீங்க தானே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இல்ல, ஈபி ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்களேன்னு கேட்டேன். வாங்க. லைட் தான் எரியுது. என்ன சகல, கொஞ்சமாவது ரொமான்டிக் மூடுக்குள்ள வாங்க. பொண்டாட்டி உள்ள வந்ததும் இந்த ரூம்ல இருக்கிற லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இந்த லேம்ப் லைட் மட்டும் போட்டு அவளை நீங்க பார்த்திருக்கீங்களா? வெக்கப்படுற அழக பார்த்திருக்கீங்களா? பாருங்க, மூடு பிச்சுக்கும். இந்த கேண்டில் லைட், மூன் லைட், லேம்ப் லைட், இது எல்லாத்துக்கும் ஒரு ரொமான்டிக் ஃபீல் இருக்கு சகல. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? அனுபவமே இல்ல போல இருக்கு. ஓ, இங்க ரொம்ப அனுபவம் போல் இருக்கு. இல்ல இல்ல, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த லேம்ப் லைட் தான் ஒர்க் பண்ணல. என்னன்னு பாருங்க. பாருங்க. ஈபி காரர் இல்ல, அதான் கரண்ட்
கரண்டோட விளையாடி பழக்கம் போல இருக்கு. தெரிஞ்சா சரி, கிட்ட வராதீங்க, ஷாக் அடிக்கும். வேற பல்ப் மாத்தி போடும். ஹலோ, இந்தாங்க. மாட்டுங்க, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு லேட் ஆகுது. போங்க சகல. சகல, விளக்கு பிடிச்சவன் கேள்விப்பட்டிருக்கேன். அதை இன்னைக்கு தான் நேர்ல பார்க்கறேன். இதுதானே அது? விளக்கு பிடிச்சவன் கேள்விப்பட்டிருக்கேன். அதை இன்னைக்கு தான் நேர்ல பார்க்கறேன். இதுதானே அது? சகல, எனக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் நடக்காது, நீ வேணா பண்ணி பாடுறான்னு வீட்டை விட்டு அடிச்சு வெளியே துரத்து நீ என் ஞாபகம் இருக்கா? என்கிட்ட சேலஞ்சும் பண்ணி என் ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு இதே வீட்டில் நானும் காயத்ரியும் வாழ்க்கையை தொடங்கி இருக்கோம். நீயே விளக்கு டெஸ்ட பாத்தியா? ஓ, சகலைக்கு ஃபியூஸ் போயிடுச்சு. இல்ல, லேம்ப் லைட் ஃபியூஸ் போயிடுச்சு. அதான் சகலை வந்து மாத்தி கொடுத்தாரு. காயத்ரி, நான் வரேன். வா உட்கார். மாமா ஏதாவது பிரச்சனை பண்ணாரா? சே, அப்படிலாம் இல்ல. சரி, சாரிங்க. எனக்கு இந்த காலில் விழற பழக்கம்லாம் கிடையாது. விழணும்னு அவசியம் இல்லை, அது எனக்கும் பிடிக்காது. தேங்க்யூ. பால் பால் அப்புறம் குடிக்கிறேன். ஆமா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இன்னும் 5 வருஷம் கழிச்சு 3 பிள்ளைங்க பெத்ததுக்கு அப்புறம் கேளுங்க என்ன? அட, அப்ப 5 வருஷத்துக்கு 3 குழந்தை தானா? அதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? ஐயோ போங்க நீங்க வேற. காயத்ரி, நான் உன்னை ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பேன். எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் கெட்டவன் கிடையாது, நல்லவன் காயத்ரி. அதான் எனக்கே தெரியுமே. நான் ஒரு பெரிய பிசினஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபினான்ஸ் மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா
நான் இன்னொன்னு ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பேன். அதுக்காக என் புருஷன் யார்கிட்டயும் கையேந்த வேண்டாம். நானே உழைச்சு சம்பாதிச்சு கிட்டத்தட்ட 50 பவுன் கிட்ட சேர்த்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த சிட்டில 2-3 சைட்டும் வாங்கி வச்சிருக்கேன். அப்போ லட்சக்கணக்கில் வாங்கினது இப்போ கோடிக்கணக்கில் போகும். அப்படியா? ஏங்க, நான் பத்திரப்பதிவு ஆஃபீஸ்ல வேலை பண்றேன். அப்போ இடம் எனக்கு கம்மியா வரும் இல்லையா? அதெல்லாம் உள்ள இருக்கிற எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியே உள்ளவங்களுக்குலாம் தெரியாது. அந்த மாதிரி 4-5 நல்ல இடம் பிரைம் ஸ்பாட்ல இருக்கு. வீட்டில் கூட இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைமா நான் இதை சொல்றேன். ஓ, சுரண்ட சுரண்ட சுரங்கம் வரும் போல இருக்கே. நல்ல புளிய குப்பை தான் பிடிச்சிருக்கோம். இந்த புடியை விட்டுறவே கூடாது. என்னங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்க பொண்டாட்டினா ஏன் சொத்து தானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஃபியூச்சருக்காக தானே இதெல்லாம் பண்றேன். நீங்க இதை மறக்க கூடாது, சரியா? ப்ளீஸ். நானே வேண்டான்னு சொன்னாலும் நீ விட மாட்ட போல இருக்கே. சரி, இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? நீ வேற 5 வருஷத்துல 3 குழந்தைங்க ரெடி பண்ணணும்னு சொல்லிட்ட. அதுக்கு இது மாதிரி பேசிட்டு இருந்தா எப்படி? நீங்க வேற, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தாங்க சொன்னேன். குடும்பத்திலிருந்து அரசால் என்ன மாப்ள, ஒரு ராசி பலன்ல என்ன போட்டிருக்கு? நம்ம ராசி பலன்ல இன்னைக்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்யுமா. உன் ராசிக்கு எப்பயுமே மழை தானே, ஆனா என் ராசிக்கு தான் எப்பயுமே வறண்டு போயிருக்க. அது சரி, கடை கிளம்ப இவ்வளவு நேரமா? வா போவோம். இரு எங்க போற? நீ எல்லாம் ஒண்ணும் கடைக்கு வர வேண்டாம், நான் மட்டும் தான் கடைக்கு போறேன். ஏன்? நேத்து உனக்கு ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் ஒண்ணு வந்துச்சுப்பா, அத நீ தான் கையெழுத்து போட்டு வாங்கணுமா. அதனால நேத்து போயிட்டு இன்னைக்கு அவங்க வரேன்னு சொல்லிருக்காங்க. அதோட அக்காவும் மாமாவும் திருவேற்காடு கோயிலுக்கு போயிருக்காங்க. இந்த நேரம் பார்த்து இந்த வெள்ளம் பாதிச்ச பகுதிகளை பார்வையிடுறதுக்காக கணக்கெடுப்பு குழு ஒருத்தவங்க வர்றாங்க. ரேஷன் கார்டுல பேர் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இருந்து பதில் சொல்லணுமா, கையெழுத்து போடணுமா. நம்ம வீட்டு ரேஷன் கார்டுல தான் என் பேரே இல்லையே. அதனால நீ வீட்லயே இரு, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன? சரி மாமா, போறதான் போற, சாப்பிட்டு போயேன். ஆட பாளியில ஏதாவது கடையில பார்த்து நான் சாப்பிட்டுக்கிறப்பா, நீ இருப்பா. எனக்கு வேற பசிக்குது, அம்மா வேற என்ன பண்ணி வச்சிருக்குன்னு தெரியலையே. நீ சாப்பிடறதுக்கு தான் மல்கோவா மாம்பழமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குதே மாப்ள. என்ன மாமா சொல்ற? அதுக்குள்ளயுமா மாம்பழ சீசன் வந்துருச்சு? ஆடா, எப்ப அது போச்சு திரும்பி வர்றதுக்கு? உனக்கு வருஷம் பூரா மாம்பழ சீசன் தான் மாப்ள. அப்படின்னா? அப்படின்னா அப்படித்தான். புரியல. ஐயோ, புரியும் உட்காரு, நான் சொல்றேன், விளக்கமா புரியும் உனக்கு. வாழ்க்கையில சில சமயத்துல தான் சந்தர்ப்பம் கதவை தட்டும், காலிங் பெல்ல அடிக்கும். கூச்சப்படாம அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாழ்ந்துக்கணும். கோட்டை விட்டுட்டு அப்புறம் ஐயோ அம்மான்னு அலறதெல்லாம் அர்த்தமே இல்ல, புரிஞ்சுதா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, உனக்கு விளக்கம் சொல்லியே என் வாழ்க்கையே வீணா போயிடுச்சு மாப்ள. இந்த பார் மாப்ள, சந்தர்ப்பம் சிம் கார்டு மாதிரி, வாழ்க்கை செல்போன் மாதிரி. நேரம் அமையும் போது சிம் கார்டை போடு. செல்போன்ல ஆசை தீர்ற வரைக்கும், பேலன்ஸ் தீர்ற வரைக்கும் பேசு. இதுக்கு மேல என்னால விளக்கம் சொல்ல முடியாது, நான் வர்றேன்ப்பா. மாமா போடா மாமா, போடாங்கற. அது என்ன? என்ன சொல்ல வராரு இவரு? பசிக்குது, உள்ள போய் சாப்பிடுவோம். அப்பாடா, டேய் வாழ வந்தா, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசின உண்மையை நீயே உளறிடுவ. தயவு செஞ்சு உன் வண்டியை கட்டிரு. வாமா. வணக்கம் குருஜி. என்னது குருஜியா? புதுசா இருக்கேமா. வழக்கமா எல்லாரும் ஜோதியை தரிசனம் பண்ணணும்னு தான் வேண்டுவாங்க. ஆனா இந்த ஜோதி ராஜாவை தரிசனம் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இந்த ஜோதிக்கே புது பாதை காட்டுறீங்க. அப்ப நீங்க எனக்கு குருஜி தானே? இனிமே நான் உங்களை குருஜின்னு தான் கூப்பிட போறேன். ஐயோ, நீ என்ன எப்படி வேணா கூப்பிட்டுக்கமா. ஆனா வெளியில இருக்கிற இந்த பஜ்ஜி முக்கியம் இல்ல, உள்ள ஒரு பஜ்ஜி வெயிட்டிங்ல இருக்கு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கிள் ஆண்டிலாம் இல்லையா? புள்ளைக்கு நல்ல புத்தி வரணுங்கிறதுக்காக, தாம்பத்தியத்துல ஆசை வரணுங்கிறதுக்காகவும் அங்கிளும் ஆண்டியும் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. உள்ள இந்த ஆண்டி முற்றும் தொடர்ந்த முனிவன் மாதிரி இருக்கிறான். அதனால அவனை விட்டுறாத. நீ ரொம்ப ஊர்வசி மேனகையாகி அந்த ஆண்டிக்கு ஆசைய காட்டி அவனை சம்சாரியா மாத்திரு. அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கு அவனுக்கு கல்யாணம். தேங்க்ஸ் குருஜி.
ஓடு 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 ஓடு, வெயிட் பண்ணாத, ஓடு. பார்த்து ஜாக்கிரதை. வழக்கமா ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகணும்னா பொண்ணுதான் பாப்பாங்க. ஆனா நம்ம தலைவிதி பொண்ணை செட்டப் பண்ணி கொடுத்து நம்ம கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்க. எல்லாம் நம்ம தலைவிதி, தலை எழுத்து. என்ன சத்தம்? ஹாய் ராஜ். ஏய், நீ எப்படி உள்ள வந்த? அதெல்லாம் ரகசியம், சொல்ல மாட்டேன். வாங்க ராஜ், வந்து பக்கத்துல உட்காருங்க. உங்ககிட்ட நிறைய பேசணும். வீட்ல யாரும் இல்ல. வீட்ல யாரும் இல்லைன்னா நல்லாவே தெரியும். தெரியுமா? எப்ப நீ வந்த? நான் எப்ப வந்தேன்றது முக்கியம் இல்ல, எதுக்கு வந்தேங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். ஆஹா, பேச்சு சரியில்லையே. வாங்க ராஜ், உட்காருங்க. உட்காருங்க ராஜ். ஏய், கேளு கேளு. ஆ, என்ன ஒரு புடி, என்ன ஒரு வேகம். ஆம்பளனா அது நீதான் ராஜ். விட்டா நீ பேசிட்டே இருப்ப. முதல்ல நீ வா. ராஜ், வெளிய போ. ராஜ். போ. அச்சோ ராஜ், நான் போறதுக்காக வரல ராஜ். ஒரு நாள் உங்க கூட இருக்கணும். என் மனசை விட்டு நான் நிறைய பேசணும். நம்ம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் ராஜ். ஏய், ஒழுங்கு மரியாதை வெளிய போடி. டி, பரவாயில்ல, வாடி போடினா நமக்குள்ள நெருக்கம் அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஒண்ணு நீ வா. நீ ஐயோ ராஜ். ஏய், என்னது வெளிய பக்கம் கதை பூட்டி இருக்கு? வெரி குட். நம்ம வாழ்க்கை கதவு இப்பதான் திறந்திருக்கு ராஜ். ஓ, இந்த பிளான் என் மாமாவும் நீயும் சேர்ந்து போட்ட பிளானா? யோ யோ மாமா, கதவு துறையா. என்ன வேலையா பார்த்துட்டு இருக்க நீ? ஏய் ஏய் சுமர். யோ ராஜ். ஏய், கதவு துறையா. அவரை விடுங்க ராஜ், நம்மள பத்தி ஏய் பேசுவோம். ஏய், நம்மள பத்தி பேச என்ன இருக்கு? நிறைய இருக்கு ராஜ். ஏய், ஒன்னொன்னா ஏய், சொல்லவா? சொன்னா கேளு. ஏய் போ. ஏய் ராஜ், ஏய், ஏய் சொல்லவா? வேணாம், சொன்னா கேளு. தயவு செஞ்சு இங்கிருந்து வெளியே போயிடு. ராஜ், நான் என்ன உங்க அழகுல மயங்கினா இல்ல பேச்சுல தான் மயங்கினா? ஐயோ, உங்க நல்ல மனசு ராஜ், அதான் என்ன இப்படி உங்க பக்கம் இழுக்குது. நானும் எவ்வளவு நாள் தான் டீசெண்டா ட்ரை பண்றது. ஒரு வயசு பொண்ணு ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டீங்க ராஜ். நமக்குள்ள இன்னைக்கு இன்னைக்கு என்ன பண்ணலாம்? ஒன்னும் பண்ண வேண்டாம். முதல்ல ஏத்த காலி பண்ணு. ராஜ், நான் ரொம்ப பசியோட வந்திருக்கேன். அப்படியே போனா எப்படி ராஜ்? ஒரு கன்னி பொண்ணோட சாபம் உங்களை சும்மாவே விடாது. என் பசிக்கு எங்க அம்மா உப்புமா பண்ணி வச்சிருக்காங்க. வேணா போய் சாப்பிட்டு கிளம்பு கிளம்பு. நான் ஒன்னும் உப்புமா சாப்பிட வரல, பின்ன உம்மா வாங்க வந்திருக்கேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மா வாங்கணும்ன்ற ஆசையோட வந்திருக்கேன் ராஜ். ஏற்கனவே ராசியில போட்டு இருந்தானே. என்ன ராஜ் போட்டிருக்கான்? என் தலையில இடி விழுன்னு போட்டு இருந்தான். மரியாதை சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பா அம்மா இல்ல, அப்புறம் தப்பாயிடும். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீதான் சரியா வர மாட்டேங்கிறியே, தப்பா ஆகட்டுமே. ஏய், உன் மேல எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. நீயும் நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும். மரியாதையா இதோட நிறுத்திக்கிட்டு
இங்க இருந்து கிளம்பு.